Before 2030 comes, Volvoல இருக்க எல்லா கார்ஸ்மே வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸா தான் வந்து மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட் Volvo வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா C40 Rechargeன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த செகண்ட் ஃபுல்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஃப்ரம் Volvoன்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்த வண்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா XC40 Rechargeன்னு ஒரு வெஹிக்கிள் வந்துச்சு. அந்த வீடியோவும் வந்துட்டு நம்மளோட யூடியூப்ல வந்திருக்கு. அண்ட் யூ ஆர் வாட்சிங் Karthikeyan Ravikumar. ஸோ மேக் ஷூர் டு ஃபாலோ அஸ் ஆன் அவர் Instagram அண்ட் அப்படியே நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கார் கண்டென்ட்ஸ் உங்களுடைய மொபைல் போன் தேடி வரும்னு சொல்லலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வால்வோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வெடிஷ் பிராண்ட். இந்த வெஹிக்கிள் வந்துட்டு லக்ஸுரிக்கும் சரி, ஒரு சேஃப்டிக்கும் சரி, ஒரு பேர் போன ஒரு வெஹிக்கிள்னு வந்து சொல்லலாம். நம்மளுடைய தமிழ்நாடுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப குறிப்பிட்ட மெம்பர்ஸ் தான் வந்து வால்வோ வந்து வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த வண்டியை பத்தி தெரிஞ்சவங்க மட்டும்தான் வந்து they'll go and buy வால்வோ, ஜாகுவார் இவங்க எல்லாருமே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான ஒரு வண்டின்ற மாதிரி வந்து சொல்ல முடியும். உங்களுக்கு வந்துட்டு 5 360 degrees ஆஃப் கேமராஸ் வந்து கிடைக்க போகுது வித் 6 சென்சார்ஸ் அண்ட் 12 அல்ட்ராசோனிக் சென்சார்ஸ் வந்து கிடைக்க போகுது. உங்களுக்கு ஃப்ரங்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த வண்டி வந்துட்டு XC40 உடைய பிளாட்ஃபார்ம். ஆனா this is not going to be the XC40, this is the C40. C40னா வந்து நான் சொன்ன மாதிரியே ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ அதாவது உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இன்ஜினை தூக்கிட்டு they are going to give you a frunk inside. அந்த ஃப்ரங்க் வந்துட்டு ஒரு 31 லிட்டர்ஸ் அது வரைக்கும் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நீங்க ஏதோ ஒரு பேக்கோ ஏதாவது வந்து வைக்கணும்னா கூட you guys can place it out inside that. நம்ம XC40 Rechargeலயே பார்த்த மாதிரி தான் இதுலயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ரெண்டுமே வந்து சேம் பிளாட்ஃபார்ம் தான். ஆனா பட் வந்து என்னன்னா சில பல விஷயங்கள் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அதை நான் போக போக வந்து சொல்றேன். அண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன் வால்வோ உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பிக்சலேட்டட் டெக்னாலஜி உடைய ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இட்ஸ் கோயிங் டு பி தி அல்டிமேட் ஒன் when you drive this car in a dark place. இதுக்கு கீழே ஒரு ஓப்பனிங் இருக்கு. அது வழியா வந்து பேட்டரியோட ஹீட்ஸ் அதெல்லாமே வந்து வெளியில போறதுக்கான ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்க போது. ரேடார் வந்து இதுக்கு உள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. கோயிங் டு கெட் a Volvo's biggest badge here. உங்களுக்கு இந்த பானட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கட்ஸ் அண்ட் கிரீசஸ் எல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணிட்டு ஒரு கர்வியான ஒரு சங்கியான ஒரு காரை வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து சொல்ல முடியும். You are going to get a 19 inches of alloy wheels here with the low resistant tire. ஸோ வந்து low resistant tires வந்து இருக்கிறதுனால என்ன ஒரு பிக்கஸ்ட் ஒரு பிளஸ் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா காரோடைய கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ரோட்க்கும் சரி டயருக்கும் சரி பெரிய ஃபிரிக்ஷனோட கனெக்ஷன் வந்து இருக்காம மைல்டாவே வந்து எல்லாத்தையும் வந்து வச்சுக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஒரு லோ ரெசிஸ்டன்ட் டயர் இருக்கனால நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. லெவல் 3க்கான ஒரு ஆடாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வால்வோ வந்துட்டு என்கேப் ரேட்டிங்ல வந்து 5 ஸ்டார்ஸ் உடைய ஒரு குளோபல் சேஃபஸ்ட் கார் இந்த வேர்ல்டுன்ற மாதிரி வந்து சொல்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு ரீசனும் வந்து இருக்குன்னு வந்து சொல்லலாம். இந்த கார் வந்து ஒரு கூப்பே டிசைன். அந்த கூப்பே டிசைன் வந்துட்டு உங்களுக்கு இந்த சி பில்லர்ல தான் வந்து தெரிய போகுது. XC40 Recharge வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கிராஸ் ஓவர் SUV மாதிரி இருக்கும். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கூப்பே டிசைனோட ஒரு SUV மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இந்த கார் வந்துட்டு 170 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் உடைய ஒரு வெஹிக்கிள். இந்த 170 mm வந்துட்டு பாத்தீங்கன்னா 4 mm டிஃபரன்ஸ். கூப்பே டிசைனோட ஒரு வெஹிக்கிள்னால உங்களுக்கு ஒரு ஏரோடைனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் வரணும் அப்படின்றதுக்காகவும் இந்த லிட்டில் பிட் ஒரு வேரியேஷன்ஸ் வந்து இருக்குன்னு வந்து சொல்ல முடியும். இந்த பேக் பிரசன்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2 ஸ்பாய்லர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்னு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்பாய்லர் வந்து கிடைக்க போகுது. அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹியர். இந்த 2 ஸ்பாய்லர் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஒரு யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்ல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் உடைய பவர் வந்து கம்மியா இருக்கும். ஸோ தட் அது அப்படி கம்மியா இருக்கும் போது ஒரு ஏரோடைனாமிக் பெர்ஃபார்மன்ஸாகவும் சரி அண்ட் பை ரேஞ்சாகவும் சரி உங்களுக்கு வந்து ஒரு இன்க்ரீஸ் இன் நம்பர் வந்து கிடைக்க போகுதுன்னு வந்து சொல்லலாம். அண்ட் இதோட பூட் ஸ்பேஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா you're going to get around the 530 liters of boot space. XC40 Recharge வந்து கம்பேர் பண்ண போகும்போது C40 Rechargeல வந்துட்டு ஒரு குட்டியான ஒரு பூட் ஸ்பேஸ் தான் வந்து கிடைக்க போகுது. பட் ஒரு 25 to 30 liters ஒரு அந்த நம்பர் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்ல முடியும். ஸோ ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு ப்ராக்டிக்கலான அந்த ஒரு பூட் ஸ்பேஸ் ஃபார் 530ன்றது வந்து ஒரு டீசென்டான அந்த ஒரு நம்பர்ன்ற மாதிரி வந்து சொல்ல முடியும். அண்ட் you're going to get a நியூ டைப் ஆஃப் LED பேட்டர்ன் உடைய அந்த ஒரு பேக் லேம்ப் வந்து கிடைக்க போகுது. ஸோ அதோடைய அந்த டிசைன் வந்து பார்க்கும் போதே இது வந்து ஒரு வால்வோ கார் அப்படின்றது வந்து ஆப்வியஸா வந்து சொல்ல போகுது. அது அவங்க இன்னும் மாத்தாம அதை அப்படியே கொடுத்துட்டு இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் மாதிரி சொல்ல முடியும். You are going to get a Volvo badge here and C40 அப்படின்றதுக்கான ஒரு பேட்ச் அங்க வந்திருக்கு. அண்ட் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரீசார்ஜ் ட்வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் இருக்கு. இந்த கார்ல வந்து டியூவல் பேட்டரி உடைய ஒரு மோட்டார் செட்டப்ல வந்து இருக்கும். அது என்னன்னா ஒரு லைக் எப்படி சொல்றது உங்களுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் வந்து சரி அண்ட் அந்த காரோடைய ஒரு டியூரபிலிட்டியும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக they have given this 2 type of batteries and motors உடைய ஒரு கனெக்ஷன். ஸோ அது ஒரு பெரிய ஒரு மெக்கானிக்கல் டெக்னிக். அதை வந்து பெருசா அதை நம்ம வந்து சொல்றதுக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்தா you need another one. So this is going to be the thing here and coupe உடைய அந்த டிசைனை you can see here clearly in this view. When you come to the interior of this Volvo C40 Recharge எனக்கு உள்ள வந்தோடனே வந்து ரெகுலரா எப்பவுமே வால்வோல வந்து ஃபீல் பண்ற அதே அந்த இன்டீரியரோட அந்த டேஷ் அண்ட் மெயினா வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் தரும் இந்த வண்டி. நீங்க உள்ள உட்காந்தோடனே
லைக் யூ கேன் டிரைவ் சேஃப்லி அண்ட் வந்து எப்படின்னா மெயினாக இந்த வண்டியில் வந்துட்டு ஸ்பீடுன்றதே வந்து 180 வரைக்கும் தான், அதுக்கு மேலே போகாது. தே ஹவ் லாக்ட் தட். ஏன்னா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தே ஹவ் டன் ஃபார் எவ்ரி Volvo in this world. இந்த மாடல் இல்லை, எந்த மாடல் நீங்கள் போனீங்கனாலுமே வந்து யூ ஆர் கோயிங் டு ரீச் ஒன்லி 180. அதுக்கு மேலே வந்து தாண்டவே தாண்டாது. நான் சொன்ன மாதிரியே ஃபார் த சேஃப்டி பர்பஸ். அண்ட் உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த வியூ வந்து பயங்கரமா இருக்கு. நீங்க ஒரு ஜட்ஜ் பண்ணி ஓட்டணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லை. உங்களால வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா வந்து யூ கேன் டிரைவ் திஸ் கார். 9" உடைய அந்த ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்கிரீன் வந்து கொடுத்துருக்காங்க. வித் டிஜிட்டல் இன்ஃபோடைன்மெண்ட் டிரைவர் சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய கிளாரிட்டி, அதோடைய வியூ அதெல்லாமே வந்து பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் யூ கோயிங் டு கெட் திஸ் ஏசி வென்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஏசி வென்ட் Volvoல. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து ஒரு வுடன் பேட்டர்ல கொடுத்துருக்க ஒரு ட்ரிம்ட் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. தட் லுக்கிங் வாவ். அதோடைய லெதர் குவாலிட்டி, அஃபால்ஸ்டீஸ் அது எல்லாமே வேற லெவல். அண்ட் அந்த அஃபால்ஸ்டீலையும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்வீடனுடைய ஒரு பேட்ச் இந்த இடத்துல வந்து கிடைக்க போகுது. தட் மேக்ஸ் திஸ் கார் லிட்டில் மோர் ஒரு எய்ஸ்தட்டிக் அண்ட் ஒரு யூனிக் அப்பீல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் ஆர்மன் கார்டனுக்கான ஒரு ஸ்பீக்கர்ஸ் த்ரூ அவுட் த கார் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படிதான் இந்த வண்டியை வந்து ஆன் பண்றதுன்னு நினைச்சீங்கன்னா, ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் தான் எல்லாருமே வந்து கை போகும். ஆனா இதுல வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கிடையாது. XC40 வந்து போனீங்கன்னா தட் இஸ் ஆஃப் அ பெட்ரோல் இன்ஜின். அதுல உங்களுக்கு ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இருக்கும். இதுல வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் வர வேண்டிய அந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஏன் அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த காரோடைய இந்த சீட்ல நீங்க உட்காந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இக்னிஷன் வந்து ஆன் ஆயிட போகுது. அன்லெஸ் அன்டில் திஸ் இக்னிஷன் won't ஆன். அதே மாதிரி நீங்க அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா பேட்டரி எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கார்ல ஆன் ஆயிடும். ஸோ தட் இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கேன், நான் ஆனே பண்ணல தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் இப்போ இதை வந்து டிரைவ்ல போட்டேன்னா இந்த கார் வந்து ஆன் ஆயிடும். ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன்ன்றதே வந்து தேவையில்ல. எவ்ரி திங் இஸ் கோயிங் டு ஒர்க் அண்டர் த சென்சார். ஸோ த்ரூ அவுட் த கார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்சார்ஸ்ல மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நியூ டெக்னாலஜி ஃப்ரம் Volvo. மேலே பேனராமிக் சன்ரூஃப் வந்து கிடைக்க போது. ஒரு விண்ட்ஸ்கிரீன் வந்து வர போறது இல்லை. ஒன்லி யூ கேன் see the view த்ரூ அவுட். சன்னியான அந்த ஒரு டே அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து டிம் பண்ணிக்கும். ஸோ தட் உங்களுக்கு உள்ள வந்து சன்லைட் த்ரூ அவுட் ரொம்ப மச் வந்து டிராவல் ஆகுதுன்ற மாதிரி வந்து சொல்லலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிசிக்கல் பட்டன்ஸ்ல இந்த ரோலர்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்கவே நல்லா இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ற மாதிரி ஒரு டச் ஸ்கிரீன்ல வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம பிசிக்கல்ல கொடுத்தது இட் லுக்கிங் குட். உங்களுக்கு தேவையான அந்த ரீடிங் லேம்ப்ஸோட இது வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து டச் ஸ்கிரீன். இஃப் ஐ டூ லைக் திஸ், சி பிரைட்னஸ் ஆகும். இதை நான் இப்படி திரும்ப இப்படி பண்ணனா, இப்படி ஸ்வைப் பண்ணனாலே போதும் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும். How we see the thing in Lexus, அதே டெக்னாலஜி இயர் அண்ட் 1 கியருக்கான ஒரு விஷயம் தான். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்றனால ஒரு விஷயம் வந்து 1 ஸ்பீட்கான ஒரு விஷயம் தான். ஸோ எனக்கு கிடைக்க போறேன் எனக்கு ஒரு அண்டர் தை சப்போர்ட், அஃபால்ஸ்ட்ரி அண்ட் அது எப்படி சொல்றேன்னா ஒரு இதுவே வந்து பயங்கரமா இருக்கு. ஒரு லம்பார் சப்போர்ட் அது எல்லாமே வந்து செம்மையா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ திஸ் கோயிங் டு பி த ஃப்ரண்ட் பிரசன்ஸ் ஆஃப் திஸ் C40 ரீசார்ஜ். எனக்கு கிடைக்க போற நீரும் வந்து நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. நான் வந்து அது என்னோட ஹைட்காக செட் பண்ணி வச்சிருந்த அந்த ஒரு பிளேஸ். அது இப்போ நீங்க 6 ஃபீட் இருக்கீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி தான் வந்து வரப்போகுது. ஆனா உங்களுக்கு கிடைக்க போற நீரும் வந்து இட்ஸ் ஆம்பிள், ரியலி ஆம்பிள். ஹெட்ரூமும் வந்து என்னோட ஹைட்டுக்கு வந்து இட் லுக்கிங் டீசன்ட். 6 ஃபீட் இருந்தாங்கன்னா கொஞ்சம் லிட்டில் பிட் டஃபாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரியே கூப்பே டிசைன் உடைய ஒரு வெஹிக்கிள். ஸோ கூப்பே டிசைன் வந்து நீங்கள் போகும்போது ஹெட்ரூம் வந்து பெருசாக வந்து பார்க்க முடியாது. ஆனால் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட்ல வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போது this is going to dash everything. ஏன்னா 4.7 செகண்ட்ஸ்ல 0 to 100 வந்து இந்த காரால வந்து டச் பண்ண முடியும்ன்ற வந்து சொல்றாங்க. ஸோ XC40 கம்பேர் பண்ண போகும்போது 0.2 செகண்ட்ஸ்ல வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. XC40 வந்துட்டு பாத்தீங்கன்னா இட் கோஸ் அரௌண்ட் 4.9 செகண்ட்ஸ் இன் 0 to 100. இது வந்து 4.7 0 to 100. ஸோ ஒரு 0.2 செகண்ட்ஸ் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த ஏரோடைனமிக்கோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் லோ ரெசிஸ்டன்ட் ஆஃப் டயர்ஸ் அண்ட் ஸ்பாய்லர்ஸ் அது எல்லாமே வேலை செய்ய போகுது. உள்ள இருக்க இந்த லெதர் குவாலிட்டிஸ் அண்ட் இங்க கொடுத்துருக்க இந்த ஒரு குட்டியான இந்த ஒரு பிளாஸ்டிக் திங்ஸ் அதெல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே ரீசைக்கிள்டுக்கான ஒரு விஷயம். ஸோ தட் ஒரு 100% ஒரு வேகனோட இன்டீரியர் இந்த காருள்ள வந்து இருக்கு. ஸோ எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக், ஒயின் பாட்டில்ஸு அண்ட் ஃபாரஸ்டோடைய வேஸ்டஸ் அதுல இருந்துட்டு தான் எல்லாமே வந்து ரீசைக்கிள் பண்ணி இந்த காரோட இன்டீரியர் ஃபுல்லாகவே வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூசிவ் ஆஃப் திஸ் பிளாஸ்டிக்ஸ், லெதர்ஸ் அது எல்லாமே. ஸோ எந்த ஒரு அனிமலுமே வந்து ஆர்ம் பண்ணி they didn't do this thing. BMW iX இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லையுமே வந்து வேகனோட இன்டீரியர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் ஃப்ரம் Volvo. எனக்கு என்னன்னே தெரியல, ஒரு கம்ஃபர்டபிலிட்டி வந்து பயங்கரமாக வந்து கொடுக்குது இந்த கார். எனக்கு என்றைக்குமே வந்து Volvo பிடிக்கும். ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் Volvo. இந்த வண்டி வந்து இன்னும் ஒரு விஷயத்த வந்து ஏற்றி கொடுக்குதுன்ற மாதிரி சொல்லலாம். ஐ லவ் திஸ் திங். உங்களுக்கு இங்கே ஒரு ஏசி டனல் வந்து கிடைக்க போகுது. ஸோ 4 ஜோனுக்கான அந்த கிளைமேட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 12 வோல்ட்கான அந்த சார்ஜிங் சாக்கெட், USB அண்ட் HDMI போர்ட்ஸ் அது எல்லாமே வந்து கிடைக்க போகுது. ஒயர்லெஸ்க்கான அந்த ஒரு சார்ஜிங் வந்து ஃப்ரண்ட்லி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ஒரு நீட்டாக அழகாக ரொம்ப வந்து கொச்சன்லாம் இல்லாமல் ஒரு சிம்பிளாக சில இடத்துல வந்து ஓல்ட் ஸ்கூல் டிசைன்ஸ் கொடுத்து ஒரு லக்ஸுரி ஃபீலை வந்து செம்மையாக கொடுத்து சேஃப்டிக்கு ஒரு பேர் போன அந்த ஒரு வெஹிக்கிளாக இன்னும் வந்து நின்றுட்டு இருக்காங்க Volvo. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான அந்த ஒரு வெஹிக்கிள். இதோடைய ரைவல் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா Ioniq 5, Kia அந்த EV6, மினி கூப்பர், கண்ட்ரிமேன் இவங்க எல்லாருமே வந்து இதோடைய ஒரு ரைவல். இவங்க எல்லாருமே வந்து பார்க்க போகும்போது இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு யூனிக்
எப்படி நம்ம ஒரு மினி கூப்பர் வந்து ஒரு யூனிக்னு வந்து சொல்றோமோ, ஒரு மினில கண்ட்ரிமேன் வந்து எப்படி ஒரு யூனிக்னு வந்து சொல்றோமோ, ஜாகுவார் எப்படி யூனிக்னு சொல்றோமோ, அதே மாதிரி வால்வோல இந்த வண்டி வந்து ஒரு யூனிக். உங்களுக்கு ஏதாவது ஒரு வண்டி வந்து யூனிக்கான ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து வாங்கணும், அதே சமயத்துல வந்து எனக்கு சேஃப்டியும் வேணும், லக்ஸரியும் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா, திஸ் இஸ் கோயிங் டு பி த திங் தட் விச் யூ ஹேவ் டு டிக் இன் யுவர் பாக்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த C40 ரீசார்ஜ் வந்துட்டு ஐ எம் கோயிங் டு கிவ் 4 out of 5. ஏன்னா நான் சொன்ன மாதிரியே வந்து சேஃப்டி பர்பஸ், அதோட டிசைன் லாங்குவேஜ், அதோட அந்த ஒரு ஸ்டைலிஷ்னஸ், அது எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு செம்மையா வந்து இருக்குன்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவான அந்த ஒரு கார் கண்டென்ட்ஸ் உங்களுடைய மொபைல் ஃபோன் தேடி வரணும்னா ஸோ மேக் ஷூர் டு ஃபாலோ அஸ் ஆன் அவர் Instagram அண்ட் அப்படியே எங்களுடைய சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிக் லவ். Tough times, 'cause anything worth doing is a tough climb.